சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனப்போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். கலங்காதே என் கண்மணியே. நீ இப்படி மனம் வருந்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனக்குழப்பத்தை தீர்த்துவிடும் மருந்தாக நான் இருக்கிறேன். நான் சொல்வதை கேள். உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் உயிரை விட நீ பெரிதாக நினைக்கும் உன் உறவு உன்னை விட்டு பிரியவே பிரியாது. தேவையில்லாமல் வருத்தப்படாதே. உன்னால் எப்படி இந்த உறவை விட்டு பிரிய முடியாது என்று நினைக்கிறாயோ, அதேபோல் அந்த உறவும் உன்னை விட்டு பிரிய முடியாது என்று புரிந்து கொள். கவலைப்படாதே. உன் எண்ணமே உனக்கு நல்லது செய்யும். பிரிவை பற்றி சிந்திக்காதே. எப்படி சேர்ந்தே இந்த பயணத்தை தொடர்வது என்று மட்டும் யோசி. உன் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. உன் அன்பு உன் உறவை காப்பாற்றும். உன்னை விட்டு ஒரு நாளும் விலக நினைக்காமல் தடுக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன் வாழ்வை நிலைக்குலைய விடமாட்டேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உன் நம்பிக்கை ஒரு நாளும் பொய்யாகாது. எனக்கு நடப்பது எல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நல்லதை நினைத்தால் உன் எண்ணமே உனக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். உன் மன உறுதியை விட்டுவிடாதே. உன் உள்ளத்தை தளர விடாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. உன் மனதில் எதுவும் உன் கைவிட்டு போகாது என்று உறுதியாக ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டே இரு. அதுவே உன் உறவை உனக்கு காப்பாற்றி கொடுக்கும். எந்த துன்பமும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று துணிந்து உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன்னை நீயே திடப்படுத்திக்கொள். உனக்குள் சக்தியாக நான் இருப்பேன். உன் துயர் துடைப்பேன். உன்னை வலிமையாக்குவேன். உன்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உனக்கு உண்டு என்று உனக்கே உணர வைப்பேன். உன் துன்பமும் பயமும் இப்போதே காணாமல் போகட்டும். உன் வாழ்வில் சிரிப்பும் சந்தோஷமும் மட்டுமே நிலைத்திருக்கட்டும். இதுவே என் ஆசி. உன் விருப்பப்படியே எல்லாம் உனக்கு கிடைக்கச் செய்வேன். என் அனுமதியின்றி உன் வாழ்வில் எந்த துன்பமும் நெருங்காது. நீ வாழ்வில் எதையும் இனி இழக்கப் போவதில்லை. நீ எதையும் போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாதே. நீண்ட நாட்களாக ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். சாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் உள்ளாய். எது நடந்தாலும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ நினைத்தது சரிதான் குழந்தையே. உனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் நிம்மதியை ஒரு நாளும் கெடுக்கும் விஷயங்களுக்கு அனுமதி தர மாட்டேன். நீ நிம்மதியாக இருப்பாய். நீ என்னுடைய பிள்ளை. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் துன்பம் ஏதும் நெருங்க அனுமதிக்க மாட்டேன். உனக்கு காவலாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். காலம் என்பது மாறிக்கொண்டேதான் இருக்கும். எல்லோருடைய தேவையும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. உனக்கு எது வேண்டும் என்று கவனமாக தேர்ந்தெடு. நீ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. நீ வாங்கும் பொருட்களில் கூட இது நல்லதா கெட்டதா சரியா தவறா என்றெல்லாம் பார்த்து தானே வாங்குகிறாய். அதே போல்தான் குழந்தையை வாழ்க்கையும். நல்லதும் உண்டு, கெடுதலும் உண்டு. உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்துக்கொள். உன் மனதுக்கு வேண்டாம் என்று நினைத்த ஒரு காரியத்தை நீ திரும்பி கூட பார்க்காதே. நான் உன்னை எப்போதும் சுற்றி இருக்கும் காற்றில் கூட இருப்பேன். எப்போதும் உன்னை கண்மணி போல் பார்த்து கொள்வேன். உன்னை ஒரு துரும்பும் கூட கஷ்டப்படுத்த முடியாமல் காப்பாற்றுவேன். நீ என்னுடைய ஆசி பெற்ற அற்புத குழந்தை. உன் வாழ்வில் உனக்கு நடப்பது அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். என்னுடைய பிள்ளைக்கு எந்த துன்பமும் நேராமல் நான் பார்த்து கொள்வேன். மகிழ்ச்சியாக இருப்பாய். தைரியமாக இரு. நடக்கும் யாவும் உன் எண்ணப்படியே நல்லபடியாக நடக்கும். தைரியமாக இரு. சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து கொண்டு உன் அன்றாட வேலைகளை செய்து வா. நடக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். இனி உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் தலையிடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். நிம்மதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது.
சாயப்பா உனக்கு எது சரியோ அதை மட்டுமே கொடுப்பேன். உன் குழந்தைக்கு நல்லது எதுவோ அது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம்.